பொண்ணு யாரு? ஜமீன்தார் சந்திரசேகருடைய இரண்டாம் தரத்து ராணி மகன். ஓ, பேரு ரீட்டா. ஓ, வெரி ஸ்வீட் நேம். வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயம்? என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு கார் திடீர்னு மக்கர் பண்ணுது. அப்படியா? ஏங்க அடிக்கடி இப்படி ஆகுமா என்ன? இல்லைங்க, இன்னைக்குதான் திடீர்னு. ஐ திங்க் கார்பரேட்ல ஏதோ தூசு படைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிரைவர், வண்டியை கிளீன் எடுத்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு கொண்டு வா. மேடம், அது வரைக்கும் நீங்க இங்கே வெயிட் பண்ண போறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்கூடவே கார்ல வந்து எங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்களேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடம் ஒரு மாதிரியான இடம். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். கம் ஆன். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். கம் ஆன். வாங்க சார். வாங்க. இதான் நான் நடத்திட்டு இருக்க உலக கலையரங்கத்தின் அலுவலகம். ஓ, இட்ஸ் நைஸ். தேங்க் யூ. வாங்க, அப்படி வாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் கலைமணி, எனக்கும் நாட்டியத்துல நல்ல அனுபவம் இருக்கு. ஓ, இஸ் இட்? வெரி கிளாட். கலையை எங்க கண்டாலும் அது உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதா என் முதல் கடமை. மம்மி, சீதா, நம்ம காரங்க கார் கிடக்குது மம்மி. அதை விட விலமதிக்க முடியாதவரை என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். மம்மி, நம்ம கார் வர வழியிலேயே ரிப்பேர் ஆயிடுச்சு. நல்ல வேளை இவர் அந்த பக்கமா வந்து என்னை தான் கார்ல கூட்டிட்டு வந்தாரு. ஓ, தேங்க்யூ. உட்காருங்க. தேங்க்யூ. மம்மி, இவர் பேர் கலைமணி. ஏதோ பெரிய இடத்துக்குள்ள மாதிரி பார்வையிலே தெரியல பாப்பா. ஆமாமா மம்மி, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கலைஞர்களும் அடிக்கடி வெளிநாடு போய் புகழோட திரும்பி வரதுக்கு காரணமே இவர்தான் மம்மி. மிஸ்டர் கலைமணி, எங்க ரீட்டாவுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றதுக்காக தான் உங்க சந்திப்பே ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மம்மி, அதையே இவரும் சொன்னாரு. தம்பி, குழந்தை பிறந்து தொட்டில போட்ட உடனே தொட்டில மிதிச்சா பாரு, சும்மா டை டைன்னு அப்பயே முடிவு கட்டிட்டேன், இது கலைக்கின்னு பிறந்த பிள்ளைன்னு. அன்னைக்கு கால்ல கட்டின சலங்கதான் தம்பி. ஆடா ஆடா, அதோட அரங்கேற்றத்துக்கு 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் என் கணக்குப்படி. எனக்கு கூட இப்பதான் லேசா ஞாபகத்துக்கு வருது. சம் ஃபெமிலியர் நேம். ஐ திங்க் ரிட்டையர்ட் ஜெட் செல்வநாயக தலைமை வச்சு எங்க ப்ரோக்ராமுக்கு தலைமை வச்ச மச்சான் தான் அவர் ரிட்டையர்ட் ஆனார். தம்பி, என்ன கூட்டம் தெரியுங்களா? இந்த பரதநாட்டியம், இந்த குரத்தி, இந்த வேட விரட்டம், தாயே சோதா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெறும் 12 ஐட்டம், அவ்வளவும் ஃபாரின். குழந்தை ட்விஸ்ட் ஆடிக்கிட்டு இருந்தா உன்ன சேர்மன் ஆள் விட்டு ரேட்டு கட்டாரு. அடுத்த மாசம் அந்த ஆள் மக கல்யாணமா, அதுல பாப்பா குழந்தையோட ப்ரோக்ராம எப்படி நடத்துறதுன்னு தலைகளை நானே மனுஷன். அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சுங்களா? நடக்கலையே. ஏன்? முதல்ல ரேட்டு தகராறு, அப்புறம் டேட்டு தகராறு. அப்போ நீங்க சொல்லதுல இருந்து அரங்கேற்றத்துக்கு அடுத்த பெர்ஃபார்மன்ஸே அயல் நாட்டுல தான் நடக்கணும் போல் இருக்கு. அதுவும் நீங்க வந்து தலையிட்டு தான் நடக்கணும்னு இருக்கு பாருங்க. இத்தனை நாள் நான் ஃபாரின் அனுப்பி வச்சவங்களுக்கு எல்லாம் என்னாலதான் பெருமை. ஆனா இப்ப நம்ம ரீட்டா அனுப்பி வைக்கிறதுனால எனக்கே ஒரு புது பெருமை ஏற்பட போகுது. நம்ம கழுது மிக நல்ல கழுது, வெளிநாட்டு கழுத போல நாகரீகம் இல்லை, உடல் வாட்ட சாட்டம் எல்லாம் ஒண்ணு, மூக்கு மட்டும் வெள்ளு நம்ம கழுது. ஹே பொன்னி, வா வா வா. யார் யா நீ? பொன்னி, என்னை மறந்து விட்டாயா? அன்பே, முன்பே நான் வந்திருக்க வேண்டும். ராஜமானியம் இதுவரை ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது, தற்சமயம் தகராறு. விட்டேனா? தலைநகர் வரை கோபத்துடன் சென்று பரவாயில்லை என்று வந்து விட்டேன். என் அன்பே, யோ, மரியாதையா பேசு, பல்ல உடைச்சிருவேன். சொல்ல உடைச்சாலும் பரவாயில்ல, பொக்கவாயோட பேசுவேன். பொன்னி, ஒரு குழந்தை பெற்று பாடுகிற தாலாட்டு இன்னுமா நமக்குள் விளையாட்டு? மேரே प्यारे कमरा के दुनिया के जिस देश में गंगा बहती है, मेरे नाम जोकर, हम जोली बारिश ஜாவன் வாதன். என்னையா உளறற? உளறல பொன்னி, டெல்லியில இருந்து ஆந்திரா வழியா தமிழகம் வந்திருக்கிறேன். வர்ற வழியில இதெல்லாம் கத்துக்கிட்டேன். என் கண்ணே, கண்ணே மூக்கேனா காதை திருடிடுவேன். பாரு,
நீயும் இந்த கழுதை இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, வா மாமியார் வீட்டுக்கு போலாம். ஐயோ விடியா. அணங்க இணங்கு. விடியா. அணங்க இணங்கு. ஐயோ விடியா. அணங்க இணங்கு. ஐயோ என் கைய பிடிச்சு இழுக்கறானே. கைய பிடிச்சு இழுக்காம புடவைய பிடிச்சு இழுக்கிறதுக்கு நான் என்ன பிச்சாரனா? நான் தான் பிருத்திவிராஜன். சம்யுக்தா வா குதிரை மேல ஏறிட்டு போலாம். ஐயோ என்ன யாரு காப்பாத்த மாட்டீங்களா? ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஏண்டா என் கிராமத்து பொண்ணு நீ பலாத்காரம் பண்றியா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன் கிராமத்து பொண்ணுன்னு உடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? இந்த பொண்ணு கிட்ட எனக்கு தான் அதிக உரிமை இருக்குது. இவ என் பொண்டாட்டி. ஐயோ இல்ல இல்ல, காது கொடுத்து கேட்காதீர்கள். இவ என் வீட்டுக்காரி. பெரிய மனுஷங்களே எப்போது இப்படித்தான் உதவி பண்ற மாதிரி வந்து கதையை தனக்கு சாதகமா திருப்பிப்பாங்க. நீ பெரிய மனுஷன், உன் கதையாதான். நீதான் புருஷனா? ராஜாதி ராஜ சொக்கரிங்க ஜோசப் சுல்தான். பொண்ணு சொல்லிருக்கா சொல்லிருக்கா சொல்லிருக்கியா சொல்லிருக்கியா? வாடி போலாம். ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. வாடி காப்பாத்துங்க. முடியா வாடி. அடியே அடியே. இவன் என் புருஷன் இல்லைங்க, யாரோ அயோக்கிய திருட. என்ன நம்புங்க. என்னம்மா அது? நீ சொன்ன அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கு. அதே மீச, அதே ராஜா டிரஸ், அதே கம்பீரமான முகம், அதே புசு புசு. ஆனா ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்தை இவருடைய மீச தாங்குதான் பாப்போம். என்னங்க என்ன சிரிக்க வைக்காதீங்க, இருமல் வருது. ஆனா எலுமிச்சம்பழத்துக்கு எங்க போறது? அதுக்குதான் கைவசம் எப்பவும் தயாரா வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம். ஐயா ராஜாதி ராஜ சொக்கலிங்க ஜோசப் சுல்தான். நான் தான். தெரியும். இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மீச தாங்குமா? இந்த எலுமிச்சம்பழம் என்னையா அந்த தேங்காயே வச்சாலும் இந்த மீச தாங்கும். பார்க்கலாம். தாங்குது தாங்குது. இவன் உன் புருஷன் தான். வாடி போலாம். புருஷன் இல்ல. வாடி. விடியா. வாடி என்ன? வாடி அந்த என்ன ஒட்டு மீச. நீயா? ஐயோ வேகமா போடு. ஐயோ உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நீ மட்டும் என்கிட்ட போய் சொல்லாமா? பொன்னி, நான் ஒரு புள்ளி வச்சேன்னா அதுல மாற்றமே கிடையாது. என்கிட்ட நீ நல்லா மாட்டிக்கிட்ட. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை. கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா, நீ காட்டுக்குட்டி நான் ஒரு காடு வெட்டி. நீ காட்டுக்குட்டி நான் ஒரு காடு வெட்டி. நீ பாட்டு வேஷம் போட்ட போதும் காதல் உண்டம்மா. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை. கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா. பக்கம் தண்ணீர் வந்தால் வயலுக்காகாது. நான் வாட்டமுள்ள போர்வை தந்தால் குளிருக்காகாது. வாய்க்கால் பக்கம் தண்ணீர் வந்தால் வயலுக்காகாது. நான் வாட்டமுள்ள போர்வை தந்தால் குளிருக்காகாது. கோடை காலம் நாம் போடை பக்கம். கோடை காலம் நாம் போடை பக்கம். பூமேடை போட்டு நாடெல்லாம் ஆடக்கூடாது. ஆடக்கூடாது, என்னை ஏற்றுக்கொள்ளாது. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை. கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா.
நான் தித்திப்பான சங்கதி சொன்னால் வேண்டாம் என்றாயே. முத்துப்பல்லில் முத்தம் இட்டால் சத்தம் செய்வாயோ. நான் தித்திப்பான சங்கதி சொன்னால் வேண்டாம் என்றாயோ. கூந்தல் தொட்டு என் மார்பில் இட்டு, கூந்தல் தொட்டு என் மார்பில் இட்டு உன் சாந்து பொட்டு நெற்றிரன்னை தழுவக்கூடாது, தழுவக்கூடாது, கொஞ்சம் தந்தாலாகாது. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை. கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா, நீ காட்டு குட்டி நான் ஒரு காடு வெட்டி. நீ பாட்டு வேஷம் போட்ட போதும் காதல் உண்டம்மா. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை. கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா.